இந்த வீடியோல நம்ம குவாட்ரப் ரோபோட் அதான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த குவாட்ரப் ரோபோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட்டுக்கு ஒரு 4 கால் இருக்கும், 12 மோட்டர் இருக்கும், ஒரு ஆர்டினோ இருக்கும், EC9685 இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பவர் சப்ளை, அதுக்கப்புறம் ஒரு ஜம்பர் வாய்ஸ். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பேசிக்கான ரோபோட் தான் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பேசிக்னா இது எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை, நான் சும்மா கோட் பண்ணியிருக்கேன். அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஸோ அது ஆக்சுவலாக அந்த கோடை வந்து லூப் பண்ணுவாங்க. லூப்புக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, நடக்க சொல்லுவேன், உட்கார சொல்லுவேன். ஸோ அந்த லூப்புக்குள்ள நான் என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேனோ அந்த இது நடக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அது ஏன் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மோட்டர் இருக்குது, இப்போ ஒரு மோட்டர் வந்து ரன் ஆகுது, நம்ம வந்து எவ்வளவு பவர் சப்ளை கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டர் ரன் ஆகுது. இதே வந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீட்பேக் இருக்கும், ஒரு ஃபீட்பேக் பார்த்து மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ வந்து நம்ம மோட்டர் தன்னால இன்புட் கொடுக்குறோம், அது ஓடுது. இப்போ வந்து இங்க ஒரு சென்சார் இருக்கு, இங்க ஒரு சென்சார் டிடெக்ட் பண்ணுது, வழியில் ஏதோ ஆப்ஸ்டக்கிள் இருக்கு, இங்க ஸ்டாப் ஆகுன்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து இதுல இருக்க இன்புட் திரும்ப வந்து கனெக்ட் ஆகி ரோபோட்டோட இன்புட், அதாவது மோட்டரோட இன்புட்டுக்கும் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் லூப். ஸோ ஆனால் நான் பண்ணியிருக்க ரோபோட் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட பேசிக் மாடல். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ணது. ஸோ ஒன்றும் பண்ணது ஆக்சுவலாக வந்து நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா, நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இப்போ வந்து டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்டர்நெட்ல இருந்து பார்ட்ஸை டவுன்லோட் பண்ணி இப்போ நான் பார்ட்ஸை பிரிண்ட் பண்றேன். இந்த பார்ட்ஸ் பிரிண்ட் ஆகிறதுக்கு ஒரு 48 hours மேல ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த சர்வோ மோட்டரை சூஸ் பண்ணி டேரக்டா பிரிண்டட் பார்ட்ஸ்ல அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ரோபோட் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுன்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ நான் சொன்னல ஒரு க்ளோஸ் லூப் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது உட்காந்துருச்சு. இப்போ ஒரு 3 ஸ்டெப் மூவ் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னோட ஃபியூச்சரில் நான் இந்த இதுக்கு நிறைய சென்சார்ஸ் ஆட் பண்ணி அது இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதை வந்து ரேடியோ கண்ட்ரோல் மூலமாக ஒர்க் ஆகுற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கி நான் அதுக்கு ஃபியூச்சரில் இன்டெகிரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இது என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கு நான் ரோபோட்டுக்கு நட்டு போல்ட் வச்சு ஒரே லெக்கை மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டினோ மூலமாக கோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆர்டினோனா என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டினோனா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர்னா நம்ம பிரெயின் மாதிரி நம்ம பண்ற கோட், அந்த கோட் வந்து இந்த ஆர்டினோக்குள்ள ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்யூட்னு இருக்கும், அந்த இன்டிகிரேட்டட் சர்க்யூட்குள்ள ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து பைனரி டிஜிட்ஸ்ல ஸ்டோர் ஆகும், அதாவது 1s 0ல ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நம்ம வந்து இந்த மோட்டர் இந்த டைமுக்கு மூவ் பண்ணு கோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா, இந்த டைமுக்கு 1, மற்ற டைம்லாம் 0 0s இருக்கும். ஸோ எந்த டைமுக்கு 1 வருதோ அந்த டைம்ல பவர் சப்ளை ஆகும், அந்த ஐசி போர்ட்ல இருந்து நமக்கு தேவையான இடத்துக்கு பவர் சப்ளை ஆகும். ஸோ அது மூலமா வர செய்யுது. ஸோ இதான் ஓவரால் பேசிக். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப அவுட்டர் பேசிக்கா சொல்றேன், ரொம்ப இன்டெப்தா கூட போகலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூஸை வச்சு மோட்டரையும் இன்னொரு லெக் பார்ட்டையும் நான் பாடியோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்க 2 பார்ட்டை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எப்படி நான் இந்த 2 லெக்கையும் ஒரே ஆங்கிளில் ஒரே இதில் நான் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு இது லெக் அப் மேலே இருக்கும்போது ஒரு பாயிண்ட், லெக் கீழே இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட். ஸோ வந்து இது இந்த XY பிளேனில் அது என்ன கோஆர்டினேட்ஸ்ல வரும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து இன்வெர்ஸ் கைனமேட்டிக்ஸ், அப்புறம் ஒன்று ஃபார்வர்ட் கைனமேட்டிக்ஸ். ஸோ எனக்கு இது ரெண்டும் தெரியாது. ஆமாங்க, எனக்கு இது ரெண்டும் தெரியாது. நான் ஆக்சுவலாக வந்து இது கற்றுக்கிட்டு பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு அடிஷ்னலா. ஸோ நான் யூஸ் பண்ண மெத்தட் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போறேன். அந்த மெத்தட் பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர் கான்செப்ட். அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப கஷ்டம், உங்களோட டைம் நீங்க ரொம்ப செலவழிக்கும் உங்களுக்கு இன்வெர்ஸ் கைனமேட்டிக்ஸ் தெரியலனா. இன்வெர்ஸ் கைனமேட்டிக்ஸ், ஃபார்வர்ட் கைனமேட்டிக்ஸ், அதுக்கெல்லாம் வந்து ஒரு PDF டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பண்ணிட்டு இந்த டைம்ல நான் எல்லாத்துக்கும் படிச்சுட்டு இருப்பேன் ஆக்சுவலா. ஸோ நான் அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணுமா. ஸோ நான் யூஸ் பண்ண அது பேர் என்னது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே காமிச்சிருக்க சர்க்யூட் டயக்ராம் மாதிரி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். கடைசியில் இந்த மொத்த ரோபோட்டையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி 2 கால் போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் 2 கால் போட்டு இப்போ ஒரு சின்னதாக கோடிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணியிருந்தேன். அந்த டெஸ்டிங் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக ட்ரையல் அண்ட் எரர் கான்செப்ட்ல போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து இனிஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்கும். நம்ம ரோபோட்டை இந்த கேலிபரி மூலமா நம்ம எந்தெந்த ஆங்கிள் வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த இனிஷியல் பொசிஷனை நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இனிஷியல் பொசிஷனை எடுத்த அந்த டிஜிட்ஸை நம்ம இந்த லூப்ல ஃபார் லூப்ல இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபார் லூப்ல இப்போ நம்ம 2 மோட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு மோட்டர் வந்து I மோட்டர், அப்புறம் இன்னொரு மோட்டர் வந்து J மோட்டர். ஏன்னா ஒரு லெக்ல நம்ம 2 மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இனிஷியல் பொசிஷன் வேல்யூஸை வச்சு நம்ம இந்த இடத்துல ஃபீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் I = 145 டிகிரி அண்ட் J = 40 டிகிரி. ஸோ இந்த I = 145 டிகிரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பொசிஷன் வந்து ஒரு லெக்கோட எல்போவோட இனிஷியல் பொசிஷன் 145, அதுக்கப்புறம் வந்து ஆங்கிளோட இனிஷியல் பொசிஷன் வந்து 40 டிகிரி. ஸோ நம்ம வந்து 145லேருந்து 110க்கு போகணும், அதுக்கப்புறம் 40 டிகிரிலேருந்து 75 டிகிரிக்கு போகணும். அப்புறம் இப்போ வந்து I மோட்டர் வந்து டிக்ரிமெண்ட்லையும் J மோட்டர் வந்து இன்க்ரிமெண்ட்லையும் போகுது. அது வந்து எல்லாமே நம்ம ஃபைன் எடுத்துருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், எந்த டிஜிட் வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து இன்க்ரிமெண்ட் 5 ஆங்கிளா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ நான் இதே கோட ரெஃபரன்ஸாக எடுத்து 2 மோட்டருக்கும் நான் ஃபீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஃபீட் பண்ண அதே கோட் எடுத்து இப்போ ஃப்ரண்ட் லெக்குக்கும் அதே மாதிரி இது பண்ணி அதோட இனிஷியல் பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ மாடிஃபை பண்ண போகிறேன்.
இப்போ நான் அதே கூட ரெஃபரன்ஸாக எடுத்ததுனால இப்போ வந்து பேக் லெக்கும் ஃப்ரண்ட் லெக்குக்கு ஏற்ற மாதிரி அதே பொசிஷனில் மூவ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஃப்ரண்ட் லெக்கோட எல்போ பார்ட்டோட இனிஷியல் பொசிஷன் வந்து 50 டிகிரி. ஸோ நம்ம வந்து 25 டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஆங்கிள் வந்து 25க்கு போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம கோடில் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ண அதே மெத்தடை நம்ம இப்போ இன்னொரு காலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டலாக 4 காலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் தெரியுற மாதிரி பேக் லெக் வந்து கீழே போயிட்டு திரும்ப மேலே வருது. பட் ஆனால் ஃப்ரண்ட் லெக் கீழே மட்டும்தான் போகுது, மேலே வரல. ஸோ இப்போ நான் வந்து அதே கோடை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ChatGPT யூஸ் பண்ணி இன்வெர்ஸ் போட போகிறேன். ஸோ அதே கோடை ChatGPT வந்து இன்வெர்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் எல்லாம் இன்வெர்ஸாக தரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல 25 இருக்குது, அந்த இடத்துல 50 இருக்குது. இப்போ அந்த இடத்துல 25 ஆக்கிட்டு இந்த இடத்துல 50 ஆக்கிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கோடை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த கோடை என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை அப்படியே இந்த இடத்துல ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது 2 பொசிஷனும் பார்க்க அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், இப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் கீழே இறங்கி ஒரே நேரத்தில் மேலே ஏறும். இப்போ நம்ம இதே ப்ராசஸை மணிக்கணக்காக ரிப்பீட் பண்ணி நம்ம இப்போ இந்த நடக்க வைக்க போகிறோம். ஸோ நான் அதே கோடு தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சும்மா ஆங்கிள் மட்டும் ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி இப்போ நான் இதை நடக்க வைக்க போகிறேன். இந்த ரோபோட் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்குள்ள நான் 3 மணி நேரமாக கோட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த ஒரு 4 லைன் இருக்குல்ல, இந்த 4 லைன் முடிக்க எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு. இந்த ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும் பாருங்க. நான் கோடை ரீசெட் பண்றேன். அப்படியே ஏன் கூட சேர்ந்து பாருங்க, உட்காந்து இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ ரைட்டு கால் இருக்க போது சீக்கிரம் 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 தெரியுதா? இங்க இருந்து இங்க வந்துருக்குது. கடைசியில் அதை நடக்கிறதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். கோட் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, கோட் இதுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இது உட்காரும், எழுச்சிக்கும், இப்போ நடக்கும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டு. செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். நடக்குதுங்க இது. ஸோ இப்போதைக்கு இந்த ரோபோட் 3 ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் ஒன்றும் ஆஸ் இந்த ஏர்லி ஆஃப் த வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறேன் எனக்கே தெரியல. ஒன்றும் நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ we'll go with the flow actually. I hope you guys learned something new in this video. So if you like this video, if you felt this video interesting, please consider like, share, subscribe, blah blah blah. எதுவும் பண்ணாதீங்க, சும்மா சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.